கைஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ எப்பயுமே அம்மா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா லேட் ஆகி போச்சு. காலையில் ஆனால் வேக்குது, நைட்டு ஆனால் குளிருது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நல்லா தூங்கிட்டேன். இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மம்மிக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் கொடுத்து அதை செஞ்சு தர சொல்லலாம் வாங்க. ஸோ அம்மாவும் நானும் ஒரே மாதிரி தான். எங்கள் அம்மா சந்தைக்கு போச்சுன்னா காய்கறி ஏதோ விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அள்ளி போட்டு கொண்டாந்துடும், பாதி எனக்கு கொடுத்துருவாங்க. நான் எங்கேயாச்சும் வெளில போனேன்னா ஏதாவது விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நான் அள்ளி போட்டு கொண்டாந்துருவேன், எங்கள் அம்மாவுக்கு பாதி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் நேற்று ஈரோடு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப விலை கம்மி, இதெல்லாம் இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியத்தில் இருந்ததா. என் அம்மா ஃபோன் பண்ணுறேன், 10 டைம் ஃபோன் பண்ணுறேன். ஏதாவது எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணால் என் அம்மா எடுக்கவே எடுக்காது. சரி நானே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன்னா, அதே வண்டி எங்கள் வீட்டு பக்கம் போய் எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து வாங்கி வச்சிருச்சுன்னா அப்புறம் நிறையா வாங்கி வேஸ்ட்டாக போயிடலாம். அதனால தான் ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன், எடுக்கலை. அப்புறம் நானே வாங்கிட்டேன். அப்புறம் நைட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணும்போது எங்கள் அம்மா வாங்கலையாம்மா. ஸோ அதனால் எந்த தவறும் நடக்கலை. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு மம்மி அதை செஞ்சு கொடு மம்மின்னு கேட்க போகிறேன். பாருங்க, காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு பவுல் நிறைய நட்ஸு, பாதாம், வால்நட்டு, சூரியகாந்தி விதை, பூசணி விதை எல்லாத்தையும் ஒரு கப்பு சாப்பிட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்கே போவேன். எங்கள் அம்மா போனோடனே டீ குடி. எங்கள் அம்மா டீ குடிக்கிறது எல்லாமே என்னையும் டீ குடிச்சு வச்சிட்ருக்காங்க. ஒரு டம்ளர் டீ குடிக்கிறதுனால ஒன்றும் ஆயிராதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கு. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இதை நீ சாப்பிடுமா, இதை சாப்பிட்டா தான் நல்லதுன்னு. எங்கள் அம்மா மாறுறதை விட என்னை மாற்றிடுது எங்கள் அம்மா. சரி நாளையிலேருந்து போய் நான் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். ஊற வச்சுட்டு வந்துட்டேன்னா சரி வீணாக போகுதுன்ட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நம்மளுடைய இன்னர் பாடிக்கு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ மணி வந்து 7 பக்கம் ஆயிடுச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். என்னம்மா நான் அதிசயமா காலங்காத்தால ராசி பலன் பார்க்காம உட்காந்துருக்கேன். என்னாச்சு? திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, பீஸ் பறிச்சாங்க. கம்பத்துல பறிச்சு அதில் பறிச்சு அதை பாருங்க. சரி பார்க்குறேன். சரி நைட்டு நூடுல்ஸ் செய்யலான்னு செஞ்சுருக்கேன். கரண்ட் பறிச்சு லைட்டும் அங்கே எதுவுமே எரியாது. இந்த லைட்டு வெளிச்சத்துல அப்படியே செஞ்சுட்டு 8-9 மேலே போய் படுத்துக்கிட்டு மாட்டாடும். அப்பா வாங்கிட்டாரு. ஸோ மம்மிக்கு வந்து இன்னொரு கிஃப்ட் இல்லாமா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். நானே கரண்ட் கவலையாக இருக்கிறேன். ஒவ்வொரு சர்ப்ரைஸ்லாம் வந்துருக்கு. ஓபன் பண்ணி பாரு, ஆச்சரியப்பட்டுருவேன். இந்த விலைக்கு இதுவா அப்படின்னு. அம்மா செம பைக்கா இருக்குது. ஓபன் பண்ணி பாரு. இது கை கட்டல காலா 2 பாய்ட்டு பய வேணும். இந்த குழம்பு கூட வைக்கலாம், இந்த கறி குழம்பு மட்டும். கரண்ட் இல்லை, ஆட்டணும். வெளியே போய் உரல் ஆட்டினாலும் வெயில் பயங்கரமாக அடிக்குது. சரி இந்த காளான் பரவாயில்லையான்னு பாருமா. 25 ரூபாய்க்கு பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல கொண்டு நல்லா தான் இருக்குது. இந்த அழுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அது சுட தண்ணியில் போட்டுக்கலாம், அது போயிடும். 25 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க, சூப்பர். இதுவே ஏதாவது முகூர்த்த சீசனாக இருந்தால் ஒரு பாக்கெட் 70-80 ரூபாய்க்கு. ஆமாம், பிரிட்ஜுக்கெல்லாம் கரண்ட் வேறு இல்லை. வந்துடும் மத்தியானத்துக்குள்ளே. லைன்மேன் அங்கே போய் எழுதி வச்சோம்னா தான் கரண்ட் ஆஃபீஸில். அது மத்தியானம்னு வருவாங்க, ஆஃப் பண்ணிட்டு போடுவாங்க. 2 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் பையன் வாழைத்தண்டு ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுத்தாலும் உங்களுக்கு சொன்னாங்க. வாழைத்தண்டு பொரியல் பண்ணி எதையோ ஒரு சிம்பிளாக தக்காளிக்கு வளர்க்கலாமான்னு ஐடியா இருக்கிறேன். சரி நான் போய் இது பீஸ் கட்ட என்னாச்சுன்னு பார்க்குறேன். சரி பாரு சாமி என்னன்னு அதை பார்த்துட்டு வந்து இது ஓப்பன் பண்ணலாம். நான் அது போய் வாழைத்தண்டு அடுப்பு வச்சுருக்குமா? வாழைத்தண்டு அடுப்பில் வச்சிடறேன், வேக விட்டுறேன். ஆசாசியாக அழகாக வீடியோ எடுக்கலான்னு வந்தால் இப்படி கரண்ட்டு போயிடுச்சு. எப்போயாச்சும் நல்லா இன்னோவேட்டிவாக நல்லா நிறைய வீடியோ எடுக்கலாம், வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு வருவேன். அப்போ இந்த மாதிரி தான் ஏதாவது மூட் அவுட் ஆயிரும், இல்லையா கரண்ட்டு போயிடும். நைட்டே எங்கள் அப்பா பார்த்தாச்சு அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. என்ன ஃபியூஸ் கட்ட ஆஃப் ஆகிருக்கு? இல்லைங்க, கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபாரம்லேயே போயிடுச்சு போல். நம்ம பாக்ஸுக்கே கரண்ட் வரல. ஸோ அதனால் இங்கே வருது. என்னடா இது, சுவிட்சுக்கு இது போடணுமா என்னன்னு எனக்கு தெரில. நம்ம ஃபியூஸ் கட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைங்க, இது ஆனில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக ஃபியூஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஃபியூஸ் எதுவும் கட் ஆகலை. ஸோ மேபி கரண்ட்டு கம்பம், எங்களுடைய கரண்ட்டு கம்பம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கச்சா முச்சான்னு இருக்குது பாருங்கள். இதில் தான் ஏதாச்சும் வேலையாகிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. லைன்மேன் வந்தால் தான் ஆகும்.
இந்த பள்ளிங்களுக்கெல்லாம் வேற இடமே கிடைக்கல போல. இங்க பாருங்க, ச்சே எவ்வளவு குப்பை. குப்பை இல்லை, பள்ளி புழக்க கம்பத்தில் தான் போயிடுச்சு போல். நம்மளாலாம் அது கம்பத்தில் ஆக்சுவலாக லைன்மேன் மட்டும்தான் ஏறணும். நார்மல் ஆளுங்க கம்பத்தெல்லாம் ஏறக்கூடாது. ஒரு நார்மல் எலக்ட்ரீஷியனாகவே இருந்தாலுமே கம்பத்தில் ஏறக்கூடாது. கம்பத்தில் ஏறுற பர்மிஷன் லைன்மேனுக்கு மட்டும்தான் இருக்குது. என்னாச்சுக்கண்ணே? அது கம்பத்தில் தான் போயிடுச்சு அடிக்குதுமா. ஆமாம், இது சாயங்காலம் போயிட்டு 2 ஐட்டம் வந்ததுக்குண்ணே. லூஸ் கனெக்ஷன் ஒயர் கீழே ஆடி இருக்கும். இல்லை கம்பத்தில் ஏறி இது பண்ணியிருப்பாங்க, அதே லூஸ் ஆயிடுச்சா இருக்குது. அது மேலதான் ஏதோ முட்டை வாசம், முட்டை குழம்பு வாசம் அடிக்குது. இல்லை, நேற்று நூடுல்ஸ் தாளிச்ச நைட்டு அது இருந்துன்னு இப்போ சூடு பண்ணா அது அந்த வாசம் அடிக்குது. ஓ, இப்பி நூடுல்ஸா? இப்பி நூடுல்ஸு. நாம் வீட்டில் செய்கிறது எவ்வளோ கொள்ளன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கி திரும்பியா வரன்னு தொண்டையில் நிற்கும். அது ஃப்ரைட் ரைஸ், அது ஃப்ரை பண்ணி தருவாங்க. இது வந்து வேக வச்சு சாப்பிட்ற. இதுதான் நல்லது. எனக்கு இதுதான் ரெண்டுமே நல்லது கிடையாது. நல்லது கிடையாது. நாம் எப்பயாச்சும் தானே செய்யறேன். நான் எப்பயும் செய்ய மாட்டேன். சலுப்பாக இருந்தால் எப்பயாச்சும் ஒரு 2 மாதத்தோடு செய்வேன். கார் வைக்கும் போது பாரு வாழைத்தண்டு சோத்தில் போட்டு பேஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் தின்னா வேலை முடிஞ்சுது. போதும், சமையல் இன்னைக்கு இதோட முடிச்சிரு. அப்படிதான் படப்பார், கரண்ட் இல்லையில அப்படிதான் படப்பாடலாம்னு நினைக்கிற ஐடியா. வாழைத்தண்டு எப்படி நீ செய்ய போற அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா. தெளிவாக தருவா. வாழைத்தண்டு குட்டியாக ரவுண்டாக அறுத்துக்கும் போதே நார் வரும். நார் எடுத்துடணும். பாருங்க, சன்னமாக அறுத்து போட்டு தண்ணியில் குட்டியாக அறுத்து ஒரு குச்சி, நம்ம வேப்பங்குச்சியாக போடாதீங்க, கருவேப்பிலை குச்சி இல்லை விளக்கமாத்து குச்சி விட்டு இப்படி நம்ம சுற்றினோம்னா நாரெல்லாம் இதில் ஒட்டிக்கும். நார் ஒட்டினா நாரெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு நமக்கு தேவையான அளவு தண்டு முழுகிற அளவுக்கு வச்சு உப்பு எடுத்து நாங்கள் வேக போட்டுக்கலாம். வேக போட்டு எடுத்துக்குவோம். 5 அப்புறம் தான் இப்படி செய்யணும்னு இருக்கு. ஆமாம் சாமி. இப்போ இருக்குன்னு குழம்புல ஐஸில் வச்சேன், நல்லா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும். ஃபாரின்லாம் மீன் வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. ஐஸ் கட்டி அது பாட்டுக்கு மாதக்கணக்கில் இருக்கும். இப்போ இது நம்மளும் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பழசு சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தால் மாதக்கணக்கில் கழிச்சு சாப்பிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜ் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை அதை அறுப்போம். அதை விட இது நல்லா மசாலா கலந்து இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, இந்த இது அறுத்தே ஆகணுங்கண்ணே, பார்த்துடணும். இது அறுத்துருவோம். அறுத்து என்னென்னு பார்த்துக்காதான் திருப்தி ஆகும். அது லைட்டாக வச்சு இப்படி இழுத்தினாலே வந்துடும். உட்காந்து காய் எறிகிற மாதிரி அரிஞ்சிட்டு இருக்கு. ரோஸ் சோப்பாயில் இதோட விலையை கேட்டிங்கன்னா நீங்க பாருங்க. சோப்பாயில் ரோஸ் கலரா இருக்குது. நல்லா திறந்து வாசனை எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசனை, திக்னஸ். இது பாருங்க, 2 கேனு 5 லிட்டர் 10 லிட்டரு. ஆக்சுவலாக இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பார்க்கலாம். ஆமாம், அதை பார்க்கணும்ல. 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த விலையை கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த கேனே 50 ரூபா வரும். ஏமா, இந்த 2 கேனோட விலையே 100 ரூபா ஆகிப்போச்சு. எப்படி இந்த விலைக்கு சோப் ஆயில் தராங்கன்னு என்னால் கண்டிப்பாக இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. நீ கேன் வாங்கில, எதுக்கோ 50 ரூபாமா கேனு. ஒரு கேன் 50 ரூபா. இப்போ 2 கேன் இதுக்கே 100 ரூபா சரியாக போச்சு. வாசனை எப்படி இருக்குன்னு பாருமா. வாசம் சுமாராக தான் இருக்குது. நம்ம அன்னைக்கு வான்னு வாச மாட்டோம் இல்லை. வாசம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ரொம்ப வாசம் இல்லை. கையில் ஊற்றி திக்னஸ் எப்படி இருக்கு அது பார்ப்போம். மெயினாக தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி எடுத்து தான் இருக்குது. தண்ணி எடுத்து தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், தண்ணி மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி மல்லிகை 260 ரூபா வேணும்ல கிடையாது. அதனால கொலன்னு இருக்குது. ஓகே, வாசம் செம்மையாக அடிச்சுது நல்லா. இது வந்து ஆவரேஜ் தான். இது வாசம் கம்மி தாங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நானே ஒத்துக்கிறேன், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட விலையை வந்து இங்கே சைடில் போடுற பாருங்க. இந்த விலைக்கு எப்படி இவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டாங்க. தண்ணி கலந்துட்டாங்க. வாசு கொண்டு பெருசாக எதுவும் கலக்கலை. வாசு கலக்கிறதா வாசம். நுர வருதான்னு பார்ப்போம்மா. லைட்டாக ஒரு டப்பாவில் ஊற்றி. இதோட விலை வந்து இந்த 2 டப்பா சேர்த்து எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். 400 ரூபா வருமாக்குனே. 300 ரூபாயா? 290 ரூபா வருது. சரிங்க. கலந்து கைமா நுரையெல்லாம் எப்படி வருது? 150 ரூபா தானே வருதுன்னு ஒரு டப்பா. 150 ரூபா தான் வருது. ஆனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை.
கண்ணே 150 ரூபாய்க்கு தந்துருவாங்க வரும். அது வந்து நம்ம 260 ரூபான்னு வாங்கினோம். அதெல்லாம் திக்காக நல்லா இருந்தது, வாசமும் நல்லா இருந்தது. இந்த என்னமோ துணிக்கு என்னமோ ஊற்றும்ல கம்ஃபர்ட் அந்த வாசம் அதுக்கு அதில் நல்லா சேர்த்துருக்காங்க. அந்த வாசம் மனமாக இருக்குது. வாசமே இல்லை லைட்டாக வருது ஏதோ ஒரு. ஆனால் கெமிக்கல் வாசனை அடிக்குது. மெடிக்கலுக்குள்ளே போனால் எப்படி வாசம் வரும் அந்த மாதிரி வாசனை வருது. ஒன்று அந்த இதே இல்லை, பிசுபிசுப்பே வரல. பேசாமல் ரிட்டர்ன் போட்டுருவோமா? வேண்டி இருந்துட்டு போது விடு, வாங்கிட்டோம். பிசுபிசுப்பே இல்லைங்க ஒன்றும். ஏன்னா இது வந்து நம்ம பாருங்க தொட்டோம்னா கொலன்னு பிசுன்னு வரணும். ஒன்று சுமாராக தான் இருக்குது. இந்த ஊடு துடைக்கிறது இதெல்லாம் ஆகும். ஊடு துடைக்கலாம் மெயினாக வச்சுக்கலாம். சுமார் தான் நிறையுமே அவ்வளோ 150 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். ஒன்றும் பெருசாக இல்லைங்க. துவைக்கிறது நமக்கு அழுகு போனால் போதும். நிறையா ஊற்றணுங்கண்ணே. நிறையா ஊற்றி கையில் துவைக்கிறவங்களுக்கு ஆகும். மிஷின்லேயும் ஊற்றலாம், நிறையா ஊற்றணும். இது வாழைத்தண்டு சவுண்ட் வந்துச்சு. ஒய்யும் வாங்கி வள்ளியாக நீ கட்டிக்கிட்டு இருக்குது. வாழைத்தண்டு அடுப்பு அமைப்போம், தண்டு வெந்திருக்கும். நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாததுக்கு அதுக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சி தான் கடைக்கு போகிறேன். ஓகே, அதான் சிம்பிள். அரைக்க வேண்டியது எதுவும் இல்லை, அரைக்கிறது எதுவும் இல்லை. நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு கத்திரிக்காய் பச்சி கடைஞ்சி வாழைத்தண்டு வெந்துருச்சு. வாழைத்தண்டு பொரியல், ரசம் இருக்குது, மோர் இருக்குது. இன்னைக்கு பொழுது இதுதான். இன்றைக்கி பொழுதுல நைட்டில் கரண்ட் வந்துடும். அது நைட்டுக்கு ஏதோ டிஃபன் செஞ்சுக்குவேன். பேசுங்க பாருங்கள், தேங்காய் பால் வந்துச்சு. ஸோ தேங்காய் பால் வாங்கியாச்சு. நல்லா சூடாக ஆவி பறக்குது. என் அம்மா இதெல்லாம் வேண்டான்ட்டுருச்சு, ஏன்னா சர்க்கரை நிறையா இருக்கும், அதனால் மம்மிக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்னு வச்சு இதை நான் வந்து குடிக்கிறேன். சூப்பராக இருக்கும். டீயாக இருந்தாலும் சரி, தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டே குடித்தாதான் ஒரு சுகமாக இருக்கும். செம்ம சூடு, செம்மையாக இருக்குங்க. தேங்காய் பாலுங்கிறாங்க, ஆக்சுவலாக அது தேங்காய் பால் கிடையாது, உளுந்தங்கஞ்சி அரிசி என்னென்னமோ நிறையா கலப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம குழம்புக்கு தேவையானதா? ஆமாக்கண்ணே, கத்திரிக்காய் கிடைக்கிறேன். என்னென்ன தக்காளி பழம் 1 கிலோ, காரத்துக்கு ஏற்ற 4 வரமிளகா, ஒரு கட்டி பூண்டு, கருவேப்பிலை ஒரு கட்டு, சின்ன வெங்காயம் 100 கிராமு, கத்திரிக்காயும் 1 கிலோ கத்திரிக்காய்க்கண்ணே. ஓகே, 200 வணக்கிட்டு போய் அப்புறம் வாழைத்தண்டு வேவிச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா 5 சவுண்டு நல்லா வேக வச்சு தான் செய்யணுமா? ஆமாக்கண்ணே, இதெல்லாம் வேக வச்சு தான் செய்யணும். நல்லா வெந்துருச்சு. அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயமும் ஒரு 2 குட்டி தக்காளி, கருவேப்பிலை. இதுக்கு கரம் மசாலா தூள் போட்டு வணக்கணும் வச்சுக்கோ, அவ்வளோ பெருமாக இருக்கும். நான் வாழைத்தண்டு செஞ்சினாவே கரம் மசாலா தூள் போட்டுக்கோ, அந்த மணமாக சாப்பிடுறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து முன்ன காய் வணக்கி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய் வணக்கிறதுக்கு. கடவுளுக்கு பருப்பு 1 ஸ்பூனு, சீரகமிளகு 1 ஸ்பூனு, வடகம் கொஞ்சோண்டு. அது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் போட்டுக்காங்க, இல்லைன்னா சீரகமிளகே போட்டுக்காங்க. எங்கள் வீட்டில் இருந்தங்காட்டி நான் போட்டுக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை தழை, வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் போடல சமையல். இது கொஞ்சோடு வணக்கி விட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் ஏறுது, ஏன்னா கரண்டில் சிம்மினி போட முடியல, காரம் ஏறுது. வணங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா இப்படி வணக்கிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் நான் நல்லா வணக்கிட்டு போடுவேன். திடீர்னு பார்த்தியா குக்கருக்கு அடியில் ஒரு இது பிரமனை ஞாயிற்றுக்கிழமை வாங்கினதா? ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா நம்ம ஓடி போயிடுறதுங்க. ஈரோடு போனால் கைக்கு சிக்கிறது வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த வாரம் நிறையா வாங்கணும். நமக்கு ஒரு குண்டு சொம்பு, இதே சொம்பு தாங்க, இது பழைய சொம்பு, இதே மாடலு, இதே சைஸ் வாங்கினேன். 50 ரூபான்னு வாங்கினேன். அது தூக்கி மேலே வச்சுருக்கிறேன். ஐயோப்படி பிரமணம் பாருங்களேன், 10 ரூபா. அப்புறம் இது வாங்கினமே ஒரு வடை சட்டி, அப்புறம் அந்த இது என்ன, அது அந்த குண்டா பேர் என்ன குண்டா கொண்டுவானோ, ஒரு திருவுற மாதிரி மூடி போட்டு சொம்பு, திருவணி சொம்புங்க. அந்த பழைய மாடலில் நம்ம அம்மா அப்பா காலத்தில் இருந்தது, எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருந்தது. திருவணி சொம்புனால இவ்வளோ நீளம், நல்லா திருவணி சொம்பு. அது ஒரு 150 ரூபா. வடை சட்டி, கெட்டி வடை சட்டி, அடியில் அந்த இது பூசி இருந்தது செம்பு கலரில், கரண்ட் அடுப்பில் வைக்கலாம். அது ஒரு 50 ரூபா தான்.
சின்ன சைஸ் இந்த அளவு தான் இருக்கும், 50 ரூபா. அது வந்து தீப்னேஸ்க்கு. எனக்கு வந்து இந்த பிரமனை ஒரு தீர்த்த குடம்னா வாய் வந்து கொஞ்சம் அகலமாக டம்ளர் விட்டு தண்ணி மோண்டு குடிக்கிற மாதிரி. அது ரூமில் தண்ணி கொண்டு போய் வச்சு நான் குடிக்கிறது கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு இது இந்த வாரம் போய் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போலாம் விலை மலிவாக கிடைக்குதுங்க. வேணா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் ஒரு வாக்கிங் மாதிரி பிள்ளைங்க பையனை அதை கூட்டிகிட்டு போங்க. நம்ம ஒரு 200 கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பொருளாக எடுத்துகிட்டு வரலாம். டம்ளர் 10 டம்ளர் வாங்குங்க. ஒரு டம்ளர் 10 ரூபானே. 10 டம்ளர் வாங்க. அது எனக்கு இல்லை, எங்கள் பெரிய அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஈரோடு போனால் டம்ளர் கிடச்சா வாங்கிட்டு வரமானார். சரி 10 டம்ளர் இருந்தது, வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணாவுக்கு கொடுத்துட்டேன். காசு கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இங்கே நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை மூடி வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு பாருங்கள். ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்னதாக ஒரு கொட்டை புளி சைஸ் சின்னதாக. ஏன்னா சாப்பாடுக்கும் போது கொஞ்சம் புளி வேணும், அதுக்கோசரம் புளி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். நல்லா காய் வணக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டாவே காய் நல்லா வெந்துடும். இவ்வளோதாங்க, சிம்பிளானது, சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு குழம்பு நம்ம கெட்டிய வேண்டாம், நம்ம கடைஞ்சி கொஞ்சம் ஊற்றி திங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் எத்தனை விசில் மாறணும் கண்ணே? 2 விசில் விட்றாங்கண்ணே. எச்சாலோட ஒரு விசிலாக போதும். அது ஒன்றே ஒய்ன்னு வந்ததுனால 2 விசில் விட்டு நம்ம இறக்கி கடைஞ்சிக்க வேண்டியது தான். கடைஞ்சி இது வந்து வாழைத்தண்டு தாளிச்சிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை தழை 3 ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கி விட்டு தண்டு எடுத்து போட்டு வணக்கினா வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக கரம் மசாலா தூள் போட்டு செஞ்சிங்கன்னா எனக்கு கறி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். எலும்புலாம் கறிங்கெல்லாம் மெது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக. எனக்கு தாளிச்சினாவே நான் வந்து இல்லையே சாப்பாடு போட்டு பிணைஞ்சி தான் எனக்கு சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும். வாழைத்தண்டு போட்டு சோத்துல பெஞ்சிட்டு சோத்து அருமையாக இருக்கும். கடையிறதாங்க கைஸ், சாப்பாடு எல்லாமே தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வாழைத்தண்டு பொரியல், கத்திரிக்காய் பஜ்ஜி, சாதம். சாப்பிடலாமாம்மா? நீ சாப்பிட்டியா? ஓகேம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா கேட்க ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. டாடா பாய், see you. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு டீ குடிக்கலாம்.